காலம் தொட்டு பாலியல் விஷயங்கள் சங்க காலம் முதல் நடந்திருக்கொண்டு தான் இருக்கின்றன. நம்ம தமிழகத்தில் இன்று அப்டேட்டாக செய்தியில் வந்து கொண்டே இருக்கின்றன. மேற்கு வங்காளத்தில் கூட ஒரு 13 வயது சிறுமி பாலியல் தொந்தரவு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். மிகப்பெரிய போராட்டங்கள் அங்கே துவங்கியிருக்கின்றன. இது 2026 வருடம், இது ஜூலை மாதம் 10, 8, 9 தேதிகளில். ஸோ இந்த பாலியல் தொந்தரவுகள் எப்படி ஒரு ஆண் சமூகம் மட்டும் இப்படி மாறுகின்றது என்று ஒன்றும் புரியாதவாறு வாழ்க்கை நகர்ந்து கொண்டு வருது. நமது நாட்டிலே தமிழகத்திலே முதல்வர் விஜய் அவர்கள் இங்கே பதவியேற்றபின் சிங்கப்பெண் நேரடிப்படை அதை துவக்கியிருக்கார். ஓரளவுக்கு சுமார் ஒரு 10% அது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். எதுக்காக இந்த சிங்கப்பெண் படை என்ற ஒரு உணர்வுகள் ஒரு ஆண் சமூகத்திலே தோன்றியிருக்கலாம். இதே சவுதி அரேபியா முதலிய நாடுகளிலே ஒரு மரணத்துக்கு ஒரு மரண தண்டனை, பலாத்காரம் செய்து கொன்றால் திரும்ப அதே மரண தண்டனை அவருக்கு. இங்கே நம்ம நாட்டில் அப்படி இல்லை. சட்டமேதை அம்பேத்கர் தாழ்த்தப்பட்டவருக்காக மிகப்பெரிய சட்டங்களை எடுக்கின்றார். இது அவர் இந்த ஒரு செயலுக்கு சட்ட விதிகளில் கடுமையான சட்டங்கள் இயற்றப்படவில்லை. இந்த சொல்வதால் உண்மை லட்சுமி ராமகிருஷ்ணன் நடத்துகின்ற நிகழ்ச்சியிலே பார்க்கும்போது அங்கே இது எப்படி எங்கே உருவாகிறது சில விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு புரிகின்றன. ஒரு 16 வயசு பையன் ஒரு 35-40 வயசு ஆண்டியிடம் தொடர்பு. அம்மா அப்பா அழைத்து விடுகிறார்கள், என்ன பையனை மீட்டு கொடுங்கள். அந்த பையன் சொல்கிறார், எங்கள் அம்மாவே அந்த ஆண்டியிடம் சென்று தனியாக இருப்பார், பாதுகாப்பாக சென்று படுத்துக்கொள் என்றார். நான் சரி, ராமகிருஷ்ணன் சொல்கிறார், சரி அப்பா நீ பாதுகாப்பாக இருங்கள் என்று அம்மா அங்கே தூங்கச்சோல்லாம் சொல்லிவிட்டார். பிறகு எப்படி உங்களுக்கு அந்த தவறை செய்ய தோன்றுகிறது என்றார். அதுக்கு அந்த பையன், என்னோடய அப்பா என்னுடைய அம்மா முன்னிலேயே வேறொரு பெண்ணை அழைத்து வீட்டுக்குள் தனியாக இருக்கிறார், என் அம்மா வெளியில் உட்காந்து காவல் செய்கிறார். இதெல்லாம் பார்க்கும்பொழுது என் மனம் பழுதாகிவிட்டது. எனக்கு அந்த சிந்தனைகள் வந்துவிட்டன. சரிப்பா, அப்பா அம்மா அப்படி செய்கிறென்றால் நாம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற ஒரு கேள்வி அவர் கேட்குறார், லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள். அது எப்படி சபலப்பட்ட மனம் சபலத்தை தூண்டிய ஒரு நிகழ்ச்சிகள் சபலத்தோடையே வாழ சொல்லும். அது சில உறவுகள், சில மனப்பக்குவமான ஒரு ஆண் சமூகம் அதிலிருந்து தப்பித்துக்கொள்ளும், சிலவை அதை மாட்டிக்கொள்ளும். இதேமாரி வேறொரு இன்டர்வியூ ஒரு மீடியாக்கார ஒரு ஹோட்டல் வேலை செய்ய ஒரு பையனை இன்டர்வியூ செய்யும்போது அவர் சொல்கிறார், இங்கே தயவுசெய்து இங்கே காலேஜிலே அட்மிஷன் போடுவது பெற்றோர்கள் குழந்தைகளுடன் தங்கி சென்று அட்மிஷன் முடித்துவிட்டு சென்று விடாதீர்கள். ஏன்னு சொல்கிறேன்றால், ஒரு பெண் அட்மிஷன் முடித்து ஒரு பிரபலமான கல்லூரியிலே 2 மாதங்களிலே வேறொரு பையனோடு இங்கே அறையிடத்து தங்கி சென்றார். அவர்களுக்கு தெரிகிறது ரூமில் எப்படி தங்குவது, எப்படி ரூம் போடுவது, அந்த பயம் போகி விடுகிறது. ஸோ எல்லாமே கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஸோ இந்த பாலியல் பலாத்காரங்கள் அல்லது ஆண்களோடு பெண்கள், பெண்களோடு ஆண்கள் தனிமையில் இருப்பது, தங்குவது, போவது, வருவது, இது எல்லாமே ஒரு சமூக விளிம்பு நிலையிலே மிக மோசமான ஒரு பாதகமான சூழலை ஏற்படுத்தும். இது அவர்களுக்கு திருமணம், இந்த மாதிரி பெண்களை அவர்கள் யாருமே இப்படி ஒரு லிவிங் டுகெதர், திருமணத்துக்கு முன் காலையில் படிக்கும்போதோ மற்ற சேவையில் லிவிங் டுகெதராக வாழும் இல்லை படிக்கும்போது அவ்வப்போது லாட்ஜில் தங்கி செல்லும் பெண்கள் கண்டிப்பாக கல்லூரி படிப்பு முடிந்த முன்பு வேறொருத்தருடன் திருமணம் செய்து கொள்கிறார். அப்படிப்பட்ட பெண்களை திருமணம் செய்யும் ஆண்கள் தெரியாமல் அவர்களோடு இல்லறம் நடத்துகிறார்கள். அது தெரியாமலே போய்விடுகிறது, அவர்கள் இல்லறம் இனிதாகவே முடிகிறது. ஏதாவது ஒரு சமயங்களிலே அந்த முன்பு இருந்த உறவுகள் தொடர்பு கள்ளத்தனமாக தொடரும் பொழுது கணவனுக்கு தெரியும் பொழுது இது இவ்வளோ நாள் நடக்கின்றது அப்படிங்கும்போது இதுக்கு முன்றையே ஒரு காதல் இருந்தது என்று தெரியும்போது அந்த குடும்பத்தில் குழப்பங்கள் வருகின்றன. சில குடும்பங்களில் பெண் காதல் ஏற்பட்டால் அந்த பையனே திருமணம் செய்து கொள்ள அந்த பெண் அப்பா அம்மாவோட சொல்லி நான் அவரையே திருமணம் செய்து கொள்ள வரும் மாப்பிள்ளையெல்லாம் தட்டி கழிக்கிறார். அந்த சமயத்தில் அந்த பையனுடைய வீட்டிலே அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள மறுப்பு சொல்லி அவர் கட்டாயப்படுத்துகிறார்கள். அந்த பையனும் அதை பின்பற்றி நான் திருமணம் செய்ய வீட்டில் அனுமதி இல்லை என்று சொல்லி சென்று விடுகிறார். இந்த பெண் மனமாறி வேறொரு
மாப்பிள்ளை உறவுகள் பார்க்கும் பொழுது அந்த உறவுகளுக்கு அந்த விஷயம் தெரிந்து இந்த திருமணத்தை தவிர்த்து இந்த பெண்ணுடைய வரனை தவிர்த்து விடுகிறார்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. உளவியல் ரீதியாக பார்க்க போனால் கெட்டதுக்கு கெட்டதான். ஒரு மரண தண்டனைக்கு இன்னொரு மரணத்தை விளைவித்தவனுக்கு ஒரு மரண தண்டனை சவுதி அரேபியாவில் அது சொன்ன மாதிரி ஒரு கெட்ட செயலில் ஈடுபடும், ஒரு சமூகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு செயலில் ஈடுபடும் வருவர்கள் ஆனாலும் தான் பெண்ணாலும் சரி, அதுக்கு மாற்றாக அதே வாழ்க்கை தான் அமைகிறது. யாரோ ஒரு சில பேர் அதிலிருந்து தப்பித்து ஒரு மீண்டு ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள், நல்லபடியாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள். இது எல்லாமே ஒரு விதி சதி கடவுளுடைய ஆற்றல், எல்லாமே ஆற்றல் உட்பட்டது. அவர் நினைத்தால் நம்முடைய வாழ்க்கையை கடவுளை வழிபட்டால் அவருடைய கடவுள் நமக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று கருவிலே ஒரு முடிவு செய்திருந்தால் விதிப்படி அது நல்லதே நடக்கும். எனவே இந்த உளவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் இந்த சொல்வதால் உண்மையில் பார்க்க போனால் அந்த ஆண்டியிடம் அந்த ஆண்டி சொல்கிறார், இவங்க அம்மாவே சரியில்லை, இப்போ அம்மாவே வந்து என்னுடைய இந்த 14 வயசு பையனை என்னோட தனியாக இருப்பா அந்த ஆண்டி சென்று படத்துக்குள்ளே சொல்லிவிட்டு இங்கே காப்பியெல்லாம் வைத்து கொண்டு கொடுக்கிறார், வெளியிலிருந்து காவல் செய்கிறார் என்று சொல்லும்போது அடுக்கடுக்கான கேள்வி சொல்லும்போது அங்கே பலவிதமான விமர்சனங்கள் வருகின்றன. என்னடா சொல்வதாலும் உண்மையை இந்த சேனலை மூடிட்டு போங்கப்பா என்று விமர்சனங்கள் கமெண்ட்டில் வருகின்றன. இன்னும் இளவுமையா கருமையா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அப்படின்ட்டு சொல்கிறார்கள். நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இது எல்லாம் தாண்டி ஒழுக்கமான பையன்கள் ஒழுக்கமான வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார்கள், ஒழுக்கமான பெண்கள் ஒழுக்கமான வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார்கள். வழி தவறி முறை தவறி செல்பவர்கள் முறை தவறிய வாழ்க்கையை வாழ்கிறார்கள். இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. கல்லூரியில் செல்லும் பெண்கள் வெளியூரில் தங்கி படிக்கும் பொழுது பெற்றோருடைய பார்வையிலிருந்து எப்படியோ தப்பித்து சென்று வேறு வழியில் சென்று விடுகிறார்கள். எனவே மிக முக்கியமான வெளியூர் செல்லும் தங்கி படிக்கும் பெண்களை தாய் தந்தையர் என்ன செய்ய முடியும்? தாய் தந்தையர் அவருடைய வாழ்க்கை, அவருடைய தொழில், அவருடைய வேலை அலுவலகங்களே இது வெளியூரில் தங்கி படிக்கும் பெண்கள் தாய் தந்தையர் எப்படியாவது உதாசீனத்தைப்படுத்தி அவருடைய கண்ணை மறைத்து இந்த தவறுகளில் ஈடுபடுகிறார்கள். சில பெண்கள், எல்லோரும் அல்ல, சில பெண்கள் வெளியில் படித்து டாக்டராக ஆகி வெளிநாடுகள் வேலை செய்கிறார்கள். சில பெண்கள் துபாய் அமெரிக்கா முதலான நாடுகளில் ஐடி வேலையில் அமர்ந்து நல்ல சம்பாதித்து பெற்றோர் பார்க்கும் பெண்கள் மனமான திருமணம் செய்து கொள்வார்கள். இன்னாருக்கு இன்னார் என்று எழுதிவிட்டால் இறைவன் என்றே, மனைவி அமைதவரெல்லாம் இறைவன் கொடுத்து வரும். இந்த 2 வார்த்தைகளுக்குள்ளே உலகமே அடங்கியிருக்குது என்பதால் திருமண வாழ்க்கை இளர் வாழ்க்கை அடங்கியிருக்குது என்பதால் உண்மை. நன்றி, வணக்கம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து செய்திகளை பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.